ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐ ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னோட மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இந்த ரொட்டீனில் கிட்ஸுக்கு நான் என்ன லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்தேன், அதே மாதிரி ஜூஸ் வந்து என்ன ரெடி பண்ணி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இன்றைக்கி மார்னிங் கிச்சடி ரைஸ் வந்து என் கிட்ஸ்க்கு செஞ்சு கொடுத்தேன். அதுக்கு 1 கப் ரைஸு, 1/4 கப்பு துவரம்பருப்பு வந்து எடுத்திருக்கேன். நான் 1 கப் ரைஸு 1/2 கப் வந்து துவரம்பருப்பு போட்டிருப்பேன். எனக்கு ஏற்கனவே 1 கப் வந்து ஆல்ரெடி நேற்று நைட்டு சாதம் செய்யலாம் அப்படின்னு வந்து 1 கப்பு நான் ஊற வச்சுட்டேன். அது வேஸ்ட்டாக போயிடக்கூடாது அப்படின்ட்டு அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். அதனால் 2 கப் ரைஸு 1/2 கப் வந்து துவரம்பருப்பு வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஏஞ்ச உடனே ரைஸ் ஊற வச்சுட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு அது ஊறிட்டுருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வேலை வந்து செஞ்சுட்டே இருக்கலாம். ரைஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் டீடாக்ஸ் வாட்டர் வந்து டெய்லி குடிப்பேன் இல்லையா, அதை வந்து குடிச்சிட்ருக்கேன். அதில் வந்து சீரகம், சோம்பு மட்டும்தான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வெந்தயமும் ஆட் பண்ணி குடிப்பேன். இப்போ ரீசெண்ட் டேஸில் த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்து எனக்கு இருக்குது. அதனால் வெந்தயம் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். அதையும் ஆட் பண்ணி குடிக்கிறதுனால இன்னும் த்ரோட் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால் அதை அவாய்ட் பண்ணிட்டேன். இப்போ கிச்சடி ரைஸ் செய்யறதுக்கு நேற்றே தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். அதை டைரெக்டாக இப்போ எடுத்து கட் பண்ணிக்க போகிறோம் எல்லா வெஜிடபிள்ஸுமே. அதே மாதிரி நேற்று நைட்டே பச்சை பட்டாணி வந்து ஊற வச்சுட்டேன். அது மார்னிங் பார்த்தா சூப்பராக மேரினேட் ஆகிடுச்சு. இந்த ரைஸில் ஸ்பெஷலே வந்து 10 நிமிஷத்தில் இதை வந்து செஞ்சு முடிச்சிடலாம். அதே மாதிரி பருப்பு, கீரை, வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். அதனால் எல்லா ப்ரோட்டீன்ஸுமே நம்மளுக்கு கிடைக்கும். நான் வந்து என்கிட்ட இருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸுமே கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டி வந்து எடுத்து வச்சுட்டேன் நைட்டே. அதை வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். இந்த சௌச்சௌ வந்து நான் முழுசாக போட போதில்லை, கொஞ்சமாக தான் கட் பண்ணி போட போகிறேன். மீதி வந்து கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதை இன்னொரு நாளைக்கு வந்து நான் யூஸ் பண்ணிவிடுவேன். இப்போ இந்த ரைஸ் செய்கிறதுக்கு தேவையான எல்லா வெஜிடபிள்ஸுமே நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் எடுத்துருக்கிற வெஜிடபிள் வந்து சௌச்சௌ, பீன்ஸ், காலிஃப்ளவர், அவரைக்காய், வெள்ளிக்கிழங்கு, தக்காளி ஒரு பிளேட்டில், இன்னொரு பிளேட்டில் பச்சை பட்டாணி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, முந்திரி, பச்சை மிளகாய், புதினா, அப்புறம் சிறுகீரை வந்து நான் எடுத்துருக்கேன். நீங்கள் என்ன கீரை வேணாலும் எடுத்துக்கலாம். எப்போவுமே லஞ்ச் பாக்ஸ் பேக்கிங் அப்படின்னாலே டைமே இருக்காது. குயிக்காக வந்து வேலை முடிகிற மாதிரி ஏதாச்சும் ஒரு ரெசிபி செய்யணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்போம். நானுமே அப்படி தான் மேக்ஸிமம் 1 பாட் ரெசிபி தான் செய்யணும்னு அப்படின்னு நினைப்பேன். 1 பாட் ரெசிபி செய்யும் போது மட்டும்தான் நம்மளுக்கு வெசல்ஸ்லாம் கூட அதிகமாக சேராது, குயிக்காக வந்து முடிஞ்சிடும். ஸோ அதை வந்து நிறைய விட்டமின்ஸ் கிடைக்கிற மாதிரி நம்ம செய்யணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணி தான் இப்போ இது எல்லா பொருளுமே நான் ஆட் பண்ணி செஞ்சிட்ருக்கேன் 1 பாட் ரெசிபி. இப்போது குக்கரில் ஆயில் விட்டு இதில் டேஸ்ட் கொடுக்குற ஒரு விஷயமே என்னென்னா, 1 ஸ்பூன் ஃபுல்லாக வந்து சீரகம் போடணும், 1/2 ஸ்பூன் வந்து மிளகு ஆட் பண்ணிக்கணும். இதை ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அது கூட பச்சை மிளகா, முந்திரி, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே போட்டு ஒரு தடவை ஃப்ரை கொடுத்துட்டு கூடவே புதினா, சிறுகீரை, நான் பாலக்கீரை ஆட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். வீக்கெண்ட் அப்படின்றதுனால எனக்கு வந்து வெஜிடபிள்ஸ் தீர்ந்து போச்சு. அதனால் சிறுகீரை இருந்துச்சு, அதை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் பாலக்கீரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஹெல்தி. அப்புறம் எல்லா வெஜிடபிள்ஸுமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் ஆனியன் ஆட் பண்ணல. ஆனியன் இல்லாமல் தான் இந்த ரெசிபி வந்து நம்ம செஞ்சிட்ருக்கோம். தக்காளி வேணால் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே எல்லா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி நல்லா வந்து வேக விட்டுடலாம் ஆயில்லையே. அதை வந்து சிம்மில் வச்சுட்டு அப்படியே நான் வேக விட்டுட்ருக்கேன் ஆயில்லையே. இன்னொரு பக்கம் ரைத்தாக்காக நான் ஆனியன் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இந்த ரைத்தாக்கு வந்து ஆனியன் ரொம்ப பொடிசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, தோலெல்லாம் எடுத்துகிட்டு பாதியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சீவல் வந்து போட்டுக்கிட்டேன். ஈவனாக வந்து கட் ஆகும். ரைத்தாவில் ஆட் பண்ணும்போது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லா வெஜிடபிள்ஸுமே நல்லா வெந்துடுச்சு. அது கூட உப்பு, மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட மிளகாய்த்தூள் கொஞ்சமாக. கலர் வந்து எதுவுமே சேர்க்கலை நான். ஸோ இதை மட்டும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அதனால் 1 கப் ரைஸுக்கு 2 கப் வந்து தண்ணி இருந்தால் கரெக்டாக இருக்கும். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் துவரம்பருப்பு கூட 1/4 கப்பு வந்து துவரம்பருப்பு எடுக்கிறீங்க அப்படின்னா 1/2 கப் வந்து தண்ணி எடுத்துக்கலாம். நான் 1/2 கப் எடுத்துருக்கிறதுனால அதுக்கு வந்து 1 கப் வந்து நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ தண்ணியை நல்லா கொதிச்சதும் ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் போட்டுட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, பால் வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். பால் 1/2 கப் எடுக்கிறதுனால நம்ம தண்ணி வந்து 1/2 கப் வந்து குறைச்சிக்கணும். கூடவே தயிரும் ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் தயிர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுமே பால், தயிர் ரெண்டுமே அரிசிலாம் போட்டதுக்கப்புறம் தான் நம்ம ஆட் பண்ணணும். அப்போ தான் காயிலெல்லாம் உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். தயிர் வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து ரைஸ் வந்து சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு மென்னி முழுங்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும். இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோதான். ஒரு தடவை மிக்ஸ் கொடுத்துட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் வச்சு எடுத்துடலாம்.
இன்னொரு பக்கம் ரைத்தா வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். கர்டு, ஆனியன் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்து, உப்பு வந்து ஆட் பண்ண வேண்டாம். நல்லா மிக்ஸ் கொடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ரைத்தா வந்து ரெடி ஆகிடும். இது கூட நம்ம வெள்ளரிக்காய் கூடவே கேரட் இது கூட நம்ம ஆட் பண்ணலாம். என்கிட்ட அவைலபிளாக இல்லை, அதனால் ஆட் பண்ணல. அடுத்து இப்போ ஆரஞ்சு ஜூஸ் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். இந்த ஆரஞ்சு ஜூஸ் வந்து அது உள்ளே இருக்கிற கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்சியில் அடித்து ஃபில்டர் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி ஆரஞ்சு ஜூஸ் போடும்போது கொட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபில்டர் பண்ணி ஜூஸ் குடித்தேன். அப்போது வந்து கசப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் அது கூட லெமன் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணேன். ஒரு ஆஃப் லெமனில் பாதி சாறு வந்து பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன். அந்த மாதிரி ஆட் பண்ணும்போது இப்போ ட்ரை பண்ணி குடிச்சு பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. கசப்பு தன்மை அந்தளவுக்கு இல்லை. அதே மாதிரி மிக்சியில் அடிக்கும்போது நான் சுகர்லாம் எதுவும் ஆட் பண்ணலை. நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் தான் நான் சுகர் ஆட் பண்ணேன். ஜூஸ் செய்கிறேன் அப்படின்ன உடனே என் பையனுக்கு ஒரே குஷி தான். ஏன்னா ஜூஸ் கொடுத்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. இப்போ சம்மர் சீசன் வந்ததுனால ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்ன ஜூஸ்மா, ஏன் சுகர்லாம் ஆட் பண்ணல, இந்த மாதிரிலாம் வந்து கேள்வியாக கேட்டுகிட்டே இருந்தான். இப்போ இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எந்த ஜூஸ் போட்டாலும் மில்க் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நேரம் வந்து நல்லாவே இருக்காது. மில்க் ஆட் பண்ணோம் அப்படின்னா உடனே வந்து குடிச்சிடணும். நம்ம பேக் பண்ணி கொடுக்கறதுக்கெலாம் மில்க் வந்து எப்போவுமே ஆட் பண்ணக்கூடாது, அது நல்லா இருக்காது அந்தளவுக்கு. நான் இப்போ பேக் பண்ணி கொடுக்கறதுனால அதில் ஐஸ் க்யூப்பும் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் வந்து மதிய டைமில் குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டேன் 2 பேருக்கும். ஸோ அந்த டைமில் கூலிங் வந்து குறைஞ்சிடும், அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அதனால் ஐஸ் க்யூப் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம விசில் வச்சு விட்டோம்ல, அது ஆவி அடங்கி சூப்பராக வந்து நமக்கு கிச்சடி ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு உண்மையாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கிட்ஸும் ஹாப்பியாக சாப்பிட்டாங்க. இந்த ரெசிபி லஞ்ச் பாக்ஸில் கொடுக்கறதுனால தான் ரைத்தா வந்து வச்சு கொடுத்தேன். இதே நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்னா, கெஸ்ட்லாம் யாராச்சும் வரும்போது செஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்னா, அது கூட நம்ம கிரேவி வந்து ஏதாச்சும் வந்து செஞ்சு இதை வந்து சர்வ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். கெஸ்ட்லாம் வர்றதுக்கு கூட இதை சர்வ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ஹாப்பியாக வந்து சாப்பிடுவாங்க. இப்போ என் கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸில் இந்த 1 பாட் ரெசிபி ரைத்தா கூடவே ஜூஸ், ஒரு ஸ்நாக்ஸ் வந்து வச்சு விட்டேன். வாட்டர் பாட்டில் எல்லாமே வச்சு பேக் பண்ணி ஸ்கூலுக்கு வந்து அனுப்பி விட்டுட்டேன் 2 பேரையும். அவங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் நான் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் அடுத்த வேலைக்கே நான் போவேன். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.